டைட்டில் வின் பண்ண போறது அரோரா அவங்க தானா? கண்டிப்பா அவங்களுக்கு தான் டைட்டிலா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பிக் பாஸ் சீசன் 9 வந்து இப்ப நிறைவு பகுதியை எட்டிருச்சு. இதுக்கு முன்னாடி சீசன்ல கடைசி வர எவிக்ஷன்ல 6 போட்டியாளர்கள் உள்ள இருப்பாங்க. அவங்கள யாராச்சும் ஒருத்தர் மிட் வீக் எவிக்ஷன்ல வெளியே போவாங்க. 5 போட்டியாளர்கள் இறுதி சுற்றுக்கு வருவாங்க. அவங்கள வரிசையா வந்து வெளியில அனுப்பி வின்னர்னு அறிவிப்பாங்க. ஆனா இந்த சீசன்ல வித்தியாசமா கடைசி வாரத்துக்கு சபரி, விக்ரம், திவ்யா, கணேஷ், அரோரா அவங்களும் இருக்காங்க. 4 பேர் தான் இருக்காங்க. முந்தைய சீசன்ல ஒப்பிட்டு பாக்குறப்ப எல்லா ஃபைனலிஸ்டுமே வீக் தான். சொல்ல போனா இதுக்கு முன்னாடி டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கும் இப்படிதான் வச்சாங்க. பணத்தை வந்து அவங்களே சேர்த்து பணப்பெட்டி எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி. வினோத் அவர் இருந்திருந்தா எதிர்பார்க்கவே வேண்டியதில்லை. வினோத் அவர் தான் டைட்டில் வின்னர். நிச்சயமா அவருக்கு தான் டைட்டில் கிடைச்சிருக்கும். ஆனா அவர் அவசரப்பட்டு பணத்தை எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. வினோத் அவருக்கும் நெருக்கமான நட்பு வட்டம் பார்வதி அவங்களும் கம்ருதீன் அவங்களும் இல்லாம போயிட்டாங்க அப்படின்னும் ரொம்பவே வந்து ஃபீல் பண்றாங்க. இதெல்லாம் விட இன்னொரு குரூப் வந்து கண்டிப்பா திவ்யா அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையா அரோரா அவங்களும் திவ்யா அவங்களும் இப்போதைக்கு வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியோடு தான் இருக்காங்க. ஏன்னா 2 பேருக்குமே நல்ல ஆதரவு இருக்கு. முந்தைய சீசன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா பேர் வச்சு கூட கெஸ் பண்ணுவாங்க. ஏ எழுத்துல வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில அரோரா அவங்களுடைய பேர் வந்து ஏ எழுத்துல வருது. அதனால அவங்க தான் வின்னர் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த ஜோதிடம் தான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஒரு பிரபலமான பத்திரிகையிலையும் இதை பத்தி எழுதியிருக்காங்க. முதல் சீசன்ல இருந்து இப்போ 9 சீசனா பாத்தீங்கன்னா ARM இந்த மாதிரி பேர் வச்சிருக்கிறவங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிதான் இந்த முறையும் நடக்குமா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்வதி, கம்ருதீன் அவங்க வீட்டுக்குள்ள இருந்திருந்தா டைட்டில் கிடைக்காட்டியுமே அவங்க 2 பேருக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் ஃபைனல்ல அவங்கள பார்த்திருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க. வீட்டுக்குள்ள கம்ருதீன் அவர் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. மறுபடியும் கம்ருதீன் அதாவது வீட்டுக்குள்ள வராட்டியும் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. கம்ருதீன் அவரு நிகழ்ச்சியில கலந்துப்பாரா என்ன ஏதுங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். சோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம். சீசன் 9ல இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்துதாங்க பார்க்கணும். அரோரா அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இதுக்கு முன்னாடி பணப்பெட்டி எடுத்துட்டு போலான்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு டைட்டில் மேல நம்பிக்கையும் இருக்கு. ஸோ அதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா வீட்டுக்குள்ள போகும்போது என்னை பத்தி எல்லாருக்கும் இருக்க அபிப்பிராயம், அதாவது என் பேரை வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிதான் வீட்டுக்குள்ள போனாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி விளையாட்டை விளையாடி இருக்காங்கன்னே சொல்லலாம். நீங்க யாரு டைட்டில் வின் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்து என்னவோ அதையும் ஷேர் பண்ணுங்க.